முருங்கை இலை சாம்பார். இதுவும் கேரளாவில் கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி தான். முருங்கை இலை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சு கூடவே தக்காளி, முருங்கை இலை, சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன். சாம்பார் பவுடர் இல்லைனாலும் மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போடாமல் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பச்சை மிளகா, கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள் சேர்த்தி ப்ரெஷர் குக் பண்ணின துவரம்பருப்பு இதில் சேர்த்திட்டு உப்பு சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தேங்காய், கொஞ்சம் சீரகம் சேர்த்தி திக்காக அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்தி லைட்டாக கொதிக்க விடுங்க. தண்ணி நிறையா சேர்த்தாமல் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சாம்பார் பவுடரையும் சேர்த்தி நல்லா வணக்கிட்டு தாளிப்புக்கு எடுத்து கொட்டுனா முருங்கை இலை சாம்பார் ரெடி. ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றத விட இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்றது தான் அம்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.